இந்த வருஷம் 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ன்றத செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஏதோ ஒரு வகையில் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஆக 9ஆம் பாவகம் நல்ல விதமாக செயல்பட்டாலே நமக்கு எல்லாமே நம்ம தொட்டது துலங்கக்கூடிய எண்ணங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது ஒரு நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ, எது இதுவரைக்கும் தடையாக இருந்ததோ, இது நடக்கலை அது நடக்கலை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும், கையில் கிடைக்கும் என்பதற்கான சில ஆதார சம்பவங்கள் ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Presenting sponsor, Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 2026 ஜனவரி மாதம் இந்த வருடத்துடைய முதல் மாத பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருட ஆரம்பத்திலேயே இந்த வருஷம் 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதை எல்லா இடங்கள்லையும் பேசியிருக்கிறேன். அப்போ இந்த மாதத்தின் துவக்கமான ஆரம்ப மாதத்தில் என்ன நிலைமைகள் இருக்குது? மாதத்தின் ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் அவர் உச்சம் என்கின்ற நிலைமையில் 10ஆம் இடத்துல அங்கேயும் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இந்த மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தைரியமாக இருக்கக்கூடிய, எதையும் புத்துணர்ச்சியோடு சமாளிக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடுவது போல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகி வலிமையாக சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள், விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய உன்னதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த மாதம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அமையுது. பெரிய அளவில் ஒரு சோதனைகள் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூடியிருக்கிறது. அதே மாதிரி 9, 10ஆம் இடங்கள் ரெண்டுலேயுமே அவர்கள் வலிமையாக ஒரு நல்ல மாற்றத்தில் இருக்கிறதுன்றது பாக்கியங்கள் கிடைப்பதற்கு இது வரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. திருமணம் இந்த வருஷ கடைசியில் ஆகக்கூடியவர்களுக்கு அதற்கேற்றாற் போல் தை மாதத்தில் ஏதாவது உறுதி, இந்த மாதிரியான விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநில விஷயங்கள் சரியாக நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிதாக ஏதாவது கிளைகள் திறக்கிறது அல்லது வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு வகையில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு பணத்தை வச்சு நான் இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன், இந்த நிலம் வாங்க போகிறேன், இது மாதிரியான சில விஷயங்களை செய்ய போகிறேன், இதை சரியாக வருமா நினைக்கிறவங்களை எல்லாத்துக்குமே நல்ல விதமாக வரும். ராசியின் 9, 10ஆம் இடங்களோடு பெரும்பான்மையான கிரகங்கள் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். இப்போ பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 வரிசையாக கிரகங்கள் இருக்குது. 9ஆம் இடத்துல ஆரம்பத்தில் செவ்வாய், அப்புறம் 10ல் இருப்பார், 11ல் ராகு இருப்பார், 12ல் சனி இருப்பார். இந்த பாவகங்கள் வலிமை அடைந்திருப்பதன் மூலமாக எதிலும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. மாதமான இதுதான் எனக்கு வருமானம்னு தெரியலையே, ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் இருந்தாலே அதை சமாளிச்சுக்கலாமே நினைக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்திலிருந்தே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நிலையில் குடும்பத்தில் அமைதிகள் இருக்கக்கூடிய, சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய, செவ்வாயின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், பூமி ஆகிய துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜனவரி மாதம். ரிஷபம்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தில் 15 நாட்கள் 10 நாட்களுக்காவது குருவின் பார்வையில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். 2-11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்க இந்த மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு 8ஆம் இடத்தில் 3-4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய நிலைமையில் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்திற்கு சுக்கிரன் போகிறார். 9ஆம் பாவகத்தில் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே வலிமையாக இருப்பாங்க. ஆக 9ஆம் பாவகம் நல்ல விதமாக செயல்பட்டாலே நமக்கு எல்லாமே நம்ம தொட்டது துலங்கக்கூடிய எண்ணங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எதுவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும். ஒரு நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ, எது இதுவரைக்கும் தடையாக இருந்ததோ, இது நடக்கலை அது நடக்கலை நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும், கையில் கிடைக்கும் என்பதற்கான சில ஆதார சம்பவங்கள் ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்களுக்கு தனிச்சிறப்பான ஒரு அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மாணவர்கள் எல்லோருக்குமே குறிப்பாக +2 படிக்கக்கூடியவர்கள், 10th படிக்கக்கூடியவர்கள், நீட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த காலேஜில் தான் இடம் கிடைக்கணும், இந்த கல்வி தான், இந்த மேற்படிப்பு தான் படிக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்களில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே ஏப்ரல் மே மாதத்திற்கு நல்லது நடப்பதற்கான ஃபவுண்டேஷன் அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ராசிநாதன் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பாவகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக தொடர்புகள் எல்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். ரொம்ப நாளாக அந்த கோவில் குளம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சவங்க காசி யாத்திரை, கயா போன்ற இடங்களுக்கு போகணும், ஏதாவது ஒரு புனித தீர்த்த தலங்களுக்கு போகணும், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற அவதார திருவுருவங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கணும், பிரம்மேந்திரம் மாதிரியான இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு தானம் தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உயர்நிலை வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ஜனவரி மாதத்தில் உண்டுங்க. ஜனவரி மாதம் உங்களை நிச்சயமாக கைவிடாத மாதமாகவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலத்தில் இருந்ததை விட அலுவலகத்தில், ஆஃபீஸில் கொஞ்சம் போகிறதுக்கே கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். மேனேஜர் முறைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் அப்படியே விலகப் போகிறது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. இப்பொழுது 8, 9, 10, 11ஆம் பாவங்களில் வரிசையாக இந்த மாதத்திலிருந்து கிரகங்கள் இருக்கிறதுன்றதும் ஒரு நிலையில் எல்லாவற்றையும் சரி கட்ட முடியும் என்கின்ற மாதிரியாக, கடந்த காலங்களில் கோர்ட்டு கேஸ் இருந்தவங்க, பங்காளி சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்க, அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, அம்மாவுக்கு ஒரு மனக்குறை, அம்மாவிற்கு உடல்நலக்குறைவு நன்றாக இல்லை, இந்த மாதிரியான சில விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாக இருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல நன்றாகவே இருக்கக்கூடிய சுபயோக நல்ல மாதங்க இந்த மாதம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.